கொடுத்து இருக்கின்றீர்கள் என்றுதான் கூற வேண்டும். உங்களுடைய தலைமை உரைக்கு நன்றி கூறி, அடுத்ததாக கம்பராமாயண சொற்பொழிவை ஆற்றுவதற்காக தும்பி இலக்கிய அமைப்பின் நிறுவனர் ஐயா ஞானவடிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. நன்றி நன்றி. அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்து என்னுடைய இந்த பணியை செய்ய முயல்கின்றேன். பெரியவர்களே, தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பினுடைய 158வது நிகழ்வு. இதிலே தொடர்ந்து நிகழ்கிற இந்த கவிதை களஞ்சியம் என்கிற ஒரு அற்புத இலக்கிய கருவூல பகுதி மற்றும் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு ஆகிய இரண்டும் இருக்கின்ற இந்த நிகழ்வில் உங்களுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இந்த வார இறுதி நாளில் ஒரு மாலை பொழுதில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். நான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு 2 படலங்கள் இல்லை, ஒரு படலங்கள் மட்டும்தான் பேசலாம் என்று கருதுகிறேன். ஆகவே மிக விரைவாக இந்த நிகழ்ச்சியை முடித்து விடலாம், நாம் இரவு உணவுக்கு சீக்கிரமே சென்று விடலாம் என்கிற ஒரு செய்தியை உங்களிடம் சொல்லலாம் என்று கருதுகிறேன். பெரியவர்களை ஆகச்சிறந்த அறிஞர் மக்கள் கூடியிருக்கிற அவையை பார்த்து இன்றைய நிகழ்ச்சியினுடைய மிக முத்தாய்ப்பான ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், எங்கள் அன்பிற்குரிய அம்மா நாவலாசிரியர் ஜெயசக்தி அவர்கள் இன்றைக்கு தலைமையேற்று தனக்கே உரிய அந்த முறையில் மிக அற்புதமான ஒரு தலைமை உரையை வழங்கி சென்றிருப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகச்சிறந்த ஒரு பகுதியாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் ஒரு ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அதனை கடந்து ஒரு சமூக ஆசிரியராக மாறி தன்னுடைய படைப்புகளின் மூலமாக கவிதைகள், கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் என்ற பல்வேறு படைப்புகளின் மூலமாக அவர்கள் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை கல்லூரியை தாண்டி பள்ளியை தாண்டி பறந்து விரிந்திருக்கிற அந்த மாபெரும் சமூக பரப்பில் சிக்கல்களை களைகிற ஒரு சிரத்தையான பணியை மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய சமூக ஆசிரியராக அவர்கள் தங்களை உருவாக்கி கொண்டு தன்னுடைய ஏராளமான உழைப்பை நல்கி தன்னை உறுதி கொண்டு அவர்கள் ஒப்பற்ற பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றது உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை அன்போடு நன்றி பாராட்டி மகிழ்கிறேன். காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, புதுகை செல்வராசன் ஐயா அவர்களே, எங்கள் அன்புக்குரிய ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, அன்புக்குரிய கவிஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சமீபத்தில் நான் பாட்டியாகிவிட்டேன் என்று மிகுந்த எனக்கு அவங்க அதை போட்ட உடனே எனக்கு இந்த 16 வயது நிலையில அந்த ஸ்ரீதேவி நான் பார்த்தா என்று சொல்வதுதான் நூல்களை படித்து தனக்கே உரிய சிறப்பான சிந்தனைகளால் நம் சிந்தனைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய ஐயா ஆசி குமரன் ஐயா அவர்களே, அது கவிஞர் ஐயா லிங்கராசா அவர்களே மற்றும் சாமி மல்லிகாம்மா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களே, வரவிருக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா தான் சொன்னார், இவ்வளவு சீக்கிரமாக ஒரு கம்பராமாயணத்தை யாராலும் சொல்லிவிட முடியுமா என்று கருதினார். இப்ப நம்ம செயற்கை நுண்ணறிவு காலத்துல இருக்கிறோம். என்ன கால்குலேட்டர் காலம் போய் கம்ப்யூட்டர் காலம் போய் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் நாம் இருக்கிற பொழுது நாம் வேகமாகத்தான் போய் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அதுல என்ன ஒரு சுவை என்று சொன்னால், முக்கியமான விஷயங்களை நாம் விட்டு போவதில்லை. அதை நான் உறுதியாக சொல்ல முடியும் என்னால. ஏனென்றால் நான் ஒரு சில விஷயங்களை என்னால் எனக்கு தெரிந்த சிற்றிருக்கப்பட்ட ஒரு சில செய்திகளை சொன்னாலும் இது கூடியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா, ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா,
அப்புறம் லிங்கராச ஐயா அப்பப்போ வருவாரு, அப்புறம் தலைமையா இருக்கக்கூடிய பெருமக்கள், இவர்கள் எல்லாம் வந்து அந்த விட்டு போன செய்திகளை இட்டு நிரப்பி அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு முழுமையான நிகழ்ச்சியாக மாற்றி விடுவார்கள். அந்த வகையிலே நாம் வேகமாக சென்றாலும் விவேகமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாகத்தான் இந்த கம்பராமாயண தொடர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக என்னால் அடித்து சொல்ல முடியும். அது அத்தனைக்கும் காரணம் இங்கு கூடியிருக்கக்கூடிய ஆதரவு தருகிற அறிஞர் பெருமக்கள் தான் என்பதை பணிவன்போடு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். பெரியவர்களே, நாம இப்போ யுத்த காண்டத்தில் இருக்கோம். அந்த யுத்த காண்டத்தில் வந்து சென்ற முறை என்ன பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம ராவணன் வந்து மந்திர ஆலோசனை படலம் அதை பார்த்தோம். அம்மா அவர்கள் கூட மிக அருமையாக சொன்னார்கள். இந்த விபீடனன், கும்பகர்ணன் என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள் 2 பேருமே அவங்களுக்கு புத்தி சொல்றாங்க என்று சொன்னார்கள். அழகாக சொன்னாங்க அவங்க. ஒருவர் வந்து தர்மத்தின் அறத்தின் பால் நின்றான் என்று சொன்னால், ஒருவன் நன்றிக்கடன் அதன் பால் நின்றான் என்று சொன்னார்கள். நன்றி உணர்ச்சியின் பால் ஒரு சகோதரன் நின்றான் என்று சொன்னார்கள். அதை மிக அற்புதமாக கம்பர் அந்த உரையாடலில் அந்த கவி ஓட்டத்திலே அழகாக காண்பித்திருப்பார். அது ரொம்ப வியக்கத்தக்கதாக நாம் பார்த்து அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டோம். கும்பகர்ணன் ஆரம்பிக்கிற பொழுது பேசுவது மானம், பூணுவது காமம் என்று ஆரம்பிப்பான். அப்படி கோபம் ஆரம்பிப்பான். ஏப்பா நீ பெரும் பேச்சு பேசுற, உள்ளுக்குள்ள உன் மனசு அழுக்கா இருக்க ஐயா, அப்படி சொல்லி கோபம் ஆரம்பிப்பான். ஆனா அவங்க அண்ணன் முகம் மாற 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 அப்படியே அவனும் அப்படியே பேச்சை வந்து குறைச்சிக்கிட்டே வந்துருவான். எப்படின்னா வேற மாதிரி மாத்திடுவான். அதாவது சீதைய நம்ம தூக்கி இருக்க கூடாது, தூக்கிட்டு வந்துட்டான், விட்டுறலாமா அப்படின்னா, விட்டணும்னா விட்டா தேவையில்லைன்னு கும்பகர்ணன் நினைக்கிறான். ஆனா ராவணனுடைய முகத்தை பார்த்த உடனே அதை சொன்ன அண்ணன் வருத்தப்படுவானே, தனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி பாதுகாத்து தந்தையாகவும் அன்னையாகவும் இருந்து நம்மளை ஆதரித்த அண்ணன் முகம் மாடி போய் விடுமே, மனசு கலங்கி விடுமே அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுகிறான், அவளை நம்ம விடக்கூடாதுப்பா, நம்ம சீதையை விட்டு விடக்கூடாது, விட்டு விட்டால் நாம் எளியவர்களாகி விடுவோம், கோழைகள் என்று இந்த உலகம் நம்மை பசிக்கும், அதற்கு பதிலாக அவர்களோடு சண்டையிட்டு நாம் செத்தாலும் பரவாயில்லை என்று கும்பகர்ணன் சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிறான். ஆனா இவன் என்ன சொல்லுகிறான், யாரு நம்ம விபீடனன், அவன் ரொம்ப தைரியமா, வெரி ஃபர்ம், நீ பண்ணது தப்பு, விடுவதுதான் ஒரே தீர்வு என்று ரொம்ப ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை வைத்துக் கொண்டு வருகிறான். அதையெல்லாம் வைக்கிறப்போ ராவணனுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தை பத்தி அவனை கவலைப்படலை. அவன் என்ன சொல்லுகிறான், இந்திர பெரும்பதம் இழந்தனை என்று சொல்லுகிறான். வந்து இந்திரனை விட பெரிய பதத்தில் அவ்வளவு புகழில் இருக்கிறாய், அந்த புகழை இழந்து கொண்டிருக்கிறாய், அந்த வருத்தத்தில் நான் உனக்கு சொல்லுகிறேன், அது உனக்கு கவலையாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் நீ அதை கேட்க வேண்டும், முழுமையாக கேட்டு கடைசியில் என் மேல் கோவப்படு என்று சொல்லிவிட்டு தான் ஆரம்பித்து பல்வேறு செய்திகளை விபீடனன் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சொல்லி பார்த்து வருகிற பொழுது ராவணன் அவனை பார்த்து கோபமா சிரிக்கிறான். அவனை பார்த்து, யாரை பார்த்து, ராவணனை பார்த்து, யாரு விபீடனனை பார்த்து. அவன் இப்படி எல்லாம் பேசுகிற உடனே ராவணனுக்கு வந்து கோபம் வந்து விடுகிறது. என்ன நீ இப்படி பேசுகிறாய் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். என்ன சொல்றான், யாரை பார்த்து நீ பயப்படுற, பித்தர் சொல் பேசினை என்று சொல்லுகிறான். ஒரு பைத்தியக்காரன் பேசுற மாதிரி பேசுகிறாய் விபீஷணா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஊனவில் இருத்து ஓட்டை மரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து உயர் வனம் குறுகி யான் இழைத்திட இழந்து இன்னுயிர் சுமக்கும் மானுடன், வெறும் மானுடன், அவன் வழி நீ அல்லாது யார் மதித்தார் சே என்று சொல்லுகிறான் ராவணன். இல்லப்பா, ராமன் பெரிய ஆளு போல பேசுற, அவன் யாரு, ஊனவில் இருந்தான். மிதிரையில போய் அது ஒரு ஊனவில், அது உடைந்து போன வில், அந்த வில்ல போய் அவன் உடைச்சான். ஓட்டை மாமரம், அந்த மராமரம் ஓட்டையா இருந்துச்சு, அதுக்குள்ள அம்ப விட்டு ஓட்டி தான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிட்டான். ஒரு பொண்ணு, ஒரு கூனி, அவளுடைய சூழ்ச்சியை வந்து சமாளிக்க முடியாம தனக்குரிய அந்த அரசை அவன் இழந்தான். காட்டுக்குள்ள வந்து திரிஞ்சான். யான் இழைத்திட இழந்து, நான் போய் தூக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப எளிமையா தன் மனைவியையும் இழந்து விட்டான். இவ்வளவு இழந்துட்டு இன்னும் உயிர் சுமந்து கொண்டிருக்கிறான், இறந்து போகாமல் உயிர் சுமந்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு மானிடன், அவனை போய் அவனுடைய பெருமையை பற்றி உன்னை தவிர வேற எவன் மதிப்பான் உலகத்துல என்று கோபமாக பேசுகிறான் ராவணன்.
அப்ப விபீஷணன் சொல்றான், இன்னமும் பொறுமையா சொல்லுகிறான், ஐயா நமக்கு பல பிளாஷ்பேக் எல்லாம் இருக்கு. நம் முன்னர் பெரியோர் கடவுளுடைய கோபத்தால் கிளையோடு மடிந்து போனார்கள், கூட்டம் கூட்டமாக மடிந்து இறந்து போனார்கள். இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆகவே நீ அதையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். யாரையும் நீ எளிமையாக நினைக்க கூடாது. இரணியன் அவனுடைய கதையை பற்றி சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லி இப்படி முடித்ததாக சென்ற போய் நாம் பார்த்தோம். இப்போ இரணியன் வரைபடத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த இரணியன் யார் என்று சொன்னால், அந்த அசுரர் கூட்டத்தில் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனாக, ஒரு பெரிய மன்னனாக, தேவர்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி அரசாண்ட ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக அன்றைக்கு இருந்தான். அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் பேரு இரணியாட்சன் அப்படிங்கிற ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பியை திருமால் வராக அவதாரம் எடுத்து அவனை அழித்து விட்டார். அதனால ரொம்ப கோபம் அடைஞ்சு திருமால் மேலையும் பகைவை பாராட்ட ஆரம்பித்து விட்டான் இரணியன். அவனுடைய ஆட்சி செல்லாத இடங்கள் இல்லை. அவர் சொல்லுகிறார், கம்பர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல என்னென்ன உயிர்கள்லாம் இருக்கிறதோ, ஆண் பெண் அலி இரண்டுக்கும் இடைப்பட்ட உயிர்கள், பறவைகள், தாவரங்கள் அத்தனையிலும் அவனுடைய ஆட்சி மேலோங்கி இருந்தது, அவனுடைய அதிகாரம் செல்லுபடியானது என்று கம்பர் எழுதுகிறார் பின்னாடி. அப்படி மிகப்பெரிய ஒரு பேரரசனாக அவன் இருந்து வருகிறான். ஆனால் அவன் தேவர்களோடு பகைத்துக் கொண்டு, குறிப்பாக திருமாலோடு மிகப்பெரிய வஞ்சினம் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன்னா தன்னுடைய தம்பியை கொண்டு விட்டார்கள். அது நமக்கு தெரிந்த கதை தான், எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அந்த பிரகலாதன் மறை பிடித்தவனாக மாறி, கடவுள் மேல் பக்தி உடையவனாக மாறி, குறிப்பாக திருமாலின் மேல் தன்னுடைய உள் உணர்வை ஒப்புவித்து ஒரு மிகப்பெரிய பக்திமானாக, அரவனாக ஆகிவிடுகிறான். இப்படி இருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த இரணியன் வதைப்படலம் என்பதை இங்கே கம்பர் அமைக்கிறார். நான் கூட அதை யோசித்து பார்த்தேன். இந்த இரணியன் வதைப்படலம் என்பது எல்லா பெரியவர்கள் என்ன சொல்கிறார் சொன்னால், வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கு மிகப்பெரிய வேறுபாடு, நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. சின்ன சின்ன காட்சி அமைப்புகள் எல்லாம் இருக்கிறப்போ, இந்த இரணியனுடைய படலம் ஒரு புது படலம். இது புதுசாகவே உள்ள கொண்டு புகுத்துகிறார் கம்பர். இதை எதுக்கு கொண்டு புகுத்தினார் என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றியது என்னவென்று சொன்னால், இவ்வளவு நாள் படிச்சு வருகிற பொழுது கம்பராமாயணத்தை சுவாரஸ்யமாக சொல்லிக்கொண்டே வருகிறார் கம்பர். வால்மீகி எழுதிய வால்மீகி ராமாயணத்தை ராஜாஜி மொழிபெயர்க்கிற பொழுது அவர் சக்கரவர்த்தி திருமகன் என்றுதான் மொழிபெயர்த்தார். ராமன் வெறும் அரசகுமாரன் தான், ஒரு மிகப்பெரிய அரசகுமாரன், நம்ம ராஜராஜ சோழ மாதிரி, அவ்வளவுதான். அம்மா சொன்ன மாதிரி தனிப்பெரும் குணங்கள் கொண்டவன், இஸ் an எக்ஸாம்பிள். அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி திருமகன் தான் வால்மீகி படைத்தார். கம்பர் இதை ஆரம்பிக்கிற பொழுதே அன்னவர் தலைவர், தன்னை கடவுளாகவே, ராமனை திருமாலை கடவுளாகவே கருதி கொண்டு எழுத ஆரம்பிக்கிறார் கம்பர். ஆனா சொல்லிட்டு வர்ற வேகத்துல இவ்வளவு நாள் கதையே சொல்லிட்டு வந்தாரு. அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு, ஆஹா என்ன நம்ம ராமன் கதையே சொல்லிட்டு வர்றோமே, ஒரு ராஜகுமாரனுடைய கதையத்தான சொல்லிட்டு வர்றான், திருமாலை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலையே அப்படின்னு ஒரு ரியலைசேஷன், ஒரு உணர்வு அவருக்குள் தோன்றி இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த இரணியன் கதையை கொண்டு புகுத்துகிறார். இந்த படலத்தை கொண்டு வைத்து இந்த இரணியன் கதை மூலமாக அந்த திருமால் என்கிற மாபெரும் அந்த அந்த சக்தி, அந்த படைப்பு காக்கும் கடவுள் நாராயணனுடைய பெருமையை அவ்வளவு அற்புதமாக கிட்டத்தட்ட 100 பாடல்களில் விவரித்து அழகாக பிரகலாதன் வாயிலாகவும் கவிப்பூற்று வாயிலாகவும் இங்க அப்படியே அவரை ஸ்திரப்படுத்துறார். அதாவது அவர் நிரூபணம் செய்கிறார் அந்த கடவுள் தன்மையை, திருமால் என்கிற அந்த இறைத்தன்மையை. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இறைவனை பார்த்தோம், அந்த இறைவன் திருமால் தான் என்பதை இந்த இடத்துல அவர் நிரூபணம் செய்கிறார். அதுக்காக ஒரு தளமாக களமாக இந்த இரணியன் வதைப்படத்தை அவர் பயன்படுத்தி வருகிறார். பிரகலாதன் வாயிலாகவும் அவருடைய கவிப்பூற்று வாயிலாகவும் இங்கே கடவுள் தன்மை என்றால் என்ன, திருமால் என்பவன் யார், அவனுடைய சக்தி என்ன, அவர் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதையெல்லாம் அழகான பாடல்களில் இங்கே கொடுத்திருக்கிறார். இதை பக்தி கண்ணோட்டத்தில் பார்க்கிறவர்களுக்கு இந்த படலம் ஒரு பொக்கிஷம், ஒரு களஞ்சியம். அவர்கள் அதை ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து உருகி உருகி படிக்க வேண்டிய படலமாக இந்த படலம் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் கம்பர்
நடுவுல திடீர்னு ஒரு ரியலைசேஷன் ஆகி நம்ம வந்து வால்மீகி மாதிரி கதையை தான் சொல்லிட்டு வருகிறோம். அவரை ராமபிரானை திருமாலாக நிறுவனம் செய்ய வேண்டிய அந்த எண்ணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு படலமாக இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. அதுதான் உண்மையா கூட இருக்க முடியும். அப்ப இந்த இரணியன் என்பவன் யார்? எத்தனையோ அரக்கர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா அரக்கர்களுக்கும் உள்ள அதே பண்பு இவனுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். தேவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு வேலைக்காரர்களாக பணியாளர்களாக வைத்துக் கொண்டு ஆட்சி புரிகிற அளவிற்கு மாட்சி உடையவனாக அந்த இரணியன் இருந்து வருகிறான். அவனை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு சில பாடலை பற்றி சொல்லிட்டு போகிறான் என்று கருதுகிறேன். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுக்கு வேதம் கண்ணிய பொருள் எல்லாம் விரிஞ்சினே ஈந்தான். அவனுக்கு வேதம் எல்லாம் யார் சொல்லி கொடுத்தான்னா பிரம்மதேவனே கொடுத்தான். போதம் கண்ணிய வரம் எல்லாம் தரக்கொண்டு போந்தான். எல்லாம் அங்கேருந்து வரத்தை கொண்டு வந்து கேட்டு வாங்கல இரணியன், அவங்களே கொண்டு வந்துட்டாங்க, வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க என்று தேவர்கள் கொடுத்தார்கள். காதும் கண் முதல்ல யாரு? சிவபெருமான். மலர் அயன் என்று சொன்னால் பிரம்மா. கடைமுறை காணா பூதம் கண்ணிய வழியெல்லாம் ஒரு தனி பொறுத்தான். இந்த எல்லா மும்மூர்த்திகளுடைய அந்த வலிமை பூராமும் அவன் ஒருவனுக்குள்ளே அடங்கியதை போன்ற வீரமுடையவன். அவனுக்கு வரங்கள் வந்து பிரம்மதேவன் அவனாக கொண்டு வந்து கொடுத்தான், வேதங்களை அவனை கற்றுக் கொடுத்தான் என்றெல்லாம் அவனுடைய இதை பற்றி சொல்லுகிறார். காவல் காட்டுதல் துளைத்தல் என்று தொழில் கடவுள் மூவரும் அவை பிடிக்கினர் முறைமை. ஏவர் மற்றவர் யோகியர் உரு பதம் இழந்தார், தேவரும் அவன் தாள் அலால் அர்ச்சனை செய்யார். இந்த தேவர்கள், இப்ப நம்ம நேற்று ஒரு கோயிலுக்கு போனேன், அந்த அர்ச்சனை தட்டை வாங்கி யாரு பேர்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்றோம்? என் பேரு ஞானவடி வேலு, நான் இந்த அர்ச்சனை தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சில பேர் என்ன சொல்லுவாங்க? கடவுள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த தேவர்கள் வந்து அர்ச்சனை பண்ணா கூட அவன் பேரை சொல்லித்தான் அர்ச்சனை செய்வார்கள். தேவரும் அவன் தாள் அலால் அர்ச்சனை செய்யார். அர்ச்சனை செய்யார் என்று சொன்னால் தொட மாட்டார்கள். அவனை தாழ்தான் அவர்கள் கடவுளாக இரண்டினையே கருதினார்கள். படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில் செய்யக்கூடிய அந்த முப்பெரும் தேவர்களும் தங்களுடைய வேலையை மறந்து இரணியனை பார்ப்பதும் அவனை வணங்குவதுமே தொழிலாக வைத்திருந்தார்கள் என்று கம்பர் எழுதுகிறார். அந்த அளவிற்கு மிகுந்த சக்தி வாய்ந்தவனாக இரணியன் வருகிறான். அவன் மண்ணின் சாகிலன் வானினும் சாகிலன் வரத்தான். அவனுக்கு சாக இல்லை, மண்ணிலையும் சாவு கிடையாது, வானிலையும் சாவு கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு வரம் இருக்கு. அவன் ஒரு வரம் பிரம்மதேவன் விடப்பட்டிருக்கிறான். என்னவென்றால், எனக்கு வந்து மண்ணிலையும் நான் சாகக்கூடாது, வானத்திலையும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளும் சாகக்கூடாது, வெளியேயும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது, மனிதர்களால் சாகக்கூடாது, விலங்குகளால் சாகக்கூடாது, தேவர்களால் சாகக்கூடாது, அரக்கர்களால் சாகக்கூடாது, எந்த படைக்கலங்களினாலும் சாகக்கூடாது. இவ்வளவு கண்டிஷன் போட்டு ஒரு பலத்தை அவன் பெற்றிருக்கிறான். எந்த ஒரு யாராவது கடவுள் எல்லாம் கொடுப்பாங்களா? என்னப்பா நீ இவ்வளவு கண்டிஷன் போடுற, அதெல்லாம் முடியாது சொல்லுவாங்க. ஆனால் அவனுடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி. அவன் கேட்ட அத்தனைக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார் பிரம்மன். சரி, நீ நினைச்ச வரையே நடக்கட்டும் என்று சொல்லி உனக்கு சாவே இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்படி மண்ணின் சாகிலன் வானினும் சாகிலன் வரத்தால், அப்படிப்பட்ட வரமுடையவன். அவனுடைய அரண்மனையில் அனைத்து தேவர்களும் ஒரு வேலைக்காரர்களாக பணியாளர்களாக அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜக ஆட்சி அவன் செய்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட இரணியனை என்ன செய்வது? இதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. நம்ம ஒரு தடவை நம்ம பேசுகிற பொழுது கூட பேசணும். ஐயா ஆர்சி குமரன் ஐயா இருக்கு, இந்த யுத்தகாண்டம் ஆரம்பிக்கிற பொழுது நான் இப்படி தொடங்கினேன். அதாவது ரொம்ப சின்ன பிள்ளை சிறுபிள்ளைத்தனமாக தொடங்கினேன். நான் இப்படி யோசித்து பார்க்கிற போது சிறுபிள்ளைத்தனம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏன் இந்த யுத்தகாண்டம் இல்லாமல் இருந்திருக்க கூடாதா? போன அனுமன் அப்படியே சீதையை தூக்கி வந்து கொண்டு வந்திருக்க கூடாதா? எப்படி ராவணன் தூக்கி கொண்டு போறானோ அதே மாதிரி சீதையும் தூக்கி கொண்டு வந்து விட்டால் ஒரு யுத்தகாண்டம் இருந்திருக்காதே. நிறைய பேர் அசுரர் கிளையோடு மடிந்திருக்க ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்குமே.
என்றெல்லாம் நான் சிறுபிள்ளைத்தனமாக பேசினேன். ஐயா ஆசிரியர் கூட சொன்னார்கள், நீங்க வித்தியாசமாக சிந்திக்க என்று சொன்னார். ஆனால் அது வித்தியாசமாக சிந்தனை இல்லை. பிறகுதான் நான் அதை யோசிக்கிற பொழுது நமக்கு தோன்றுகிறது, அதை நாம் ஒரு வார்த்தையில கடந்து போயிடுறோம். இது அவதார படைப்பு என்று கடந்து போகிறோம். இல்லை, அதையும் மீறி ஒரு யோசிக்கிற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், சீதையை பார்த்து விட்டு வருகிற அனுமன் ராமனை பார்த்தவுடன் என்ன சொல்லுகிறான்? ராமனே கும்பிடல, அவர் என்ன சொல்றாரு? சீதையை பார்த்து கும்பிடுகிறார். கும்பிட்டு விட்டு என்ன சொல்லுகிறார்? தனிப்பெரும் தவத்தள் அவளை நான் பார்த்தேன். தனிப்பெரும் தவத்தள் அவளை நான் பார்த்தேன். கற்பு என்ற ஒன்றும் கற்பு என்ற ஒன்றும் பொறை என்ற ஒன்றும் இப்பிறப்பு பிறப்பு, அதாவது குடும்ப பெண்ணுக்காக உள்ள ஒரு குடும்ப பெண்ணாக இருப்பதற்காகவே பிறந்த ஒரு பிறப்பு ஒன்றையும் மூன்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு சொன்னார். யாரு? நம்ம அனுமன் சொன்னான் ராமன். அப்ப சீதையை அவன் பார்க்கிற பொழுது, இங்க சீதை வெறும் மனுஷியா பார்க்கல. நான் என்ன பார்த்தேன்னா, இங்க கற்புங்கிற ஒன்ன பார்த்தேன், பொறுமை ஒன்றை பார்த்தேன், இப்பிறப்பு என்கிற ஒன்றை பார்த்தேன், நட்பெரும் தவத்தால் அவளை பார்த்தேன்னு சொன்னான். அப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம். நீங்க ரொம்ப ஆழமா பாருங்க. இத கற்பு என்ற ஒன்றை பார்த்தேன், ரொம்ப எளிமையான செய்தி. கற்பு, அவன் கற்போடு இருக்கிறான், தன் கற்பை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ராவணன் கெஞ்சுகிறப்ப விரட்டுறான், அவனை போ 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 என்று விரட்டுகிறான், கற்பை காப்பாற்றிக் கொள்கிறான். அது எளிமையான செய்தி. இல் பிறப்பு என்ற ஒன்று, இல் பிறப்புனா என்ன? ஒரு குடும்ப பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெண் பிறப்பெடுத்தால் இந்த உலகத்தில் அவள் எப்படி இருப்பாளோ அப்படி இருக்கிறாள். அதை கூட புரிந்து கொள்ளலாம். அவ அப்படிதான் இருக்கிறாள். பொறை என்ற ஒன்றும் என்று சொல்கிறான். எதுக்கு பொறை? பொறைனா பொறுமை. கீதை அங்க இருக்கிறான், அவளுக்கு அங்க என்ன இருக்கணும்? அச்சம் இருக்கணும் இல்லையா? அச்சம் தான் இருக்கணும். இல்ல அச்சம் இருக்கணும், இல்லை என்றால் ஒரு கவலை அதிகமாக இருக்கணும். இத்த சொல்லணும். எதுக்கு பொறை என்று சொல்கிறான்? பொறுமை. எப்ப ஒரு மனுஷனை பொறுமைன்னு சொல்லுவான்? ஒரு மனிதன் தன்னால் அவனுக்கு பலம் இருந்து அவன் அமைதியாக இருந்தால்தான் அவனை பொறுமையாக இருக்கிறான் என்று சொல்லுவான் இல்லையா? எங்க அம்மா என்னை திட்டுவாங்க, ஆனா எங்க அப்பா ரொம்ப பொறுமையா இருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பா என்னால 4 சாத்த முடியும் என்ன, ஆனா அவர் பொறுமையா இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு என்னை கண்டிப்பதற்கு வலிமை இருக்கிறது, ஆனாலும் அவர் பொறுமை காக்கிறார். அன்பு. அது மாதிரி பொறை என்ற ஒன்று, சீதை அங்கு பொறையோடு இருக்கிறாள். அவள் நினைத்தால் அந்த ராவணனை கொன்றுவிட முடியும். அப்படிப்பட்ட சக்தி உடையவள். ஆனால் அவள் பொறுமையாக இருக்கிறாள். எதற்கு பொறுமையாக இருக்கிறாள் என்று சொன்னால், அப்பொழுதுதான் எனக்கு உரைக்கிறது, அவள் தனிப்பெரும் தவத்தாள், ஆகவே பொறுமையாக இருக்கிறாள். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். தவம் என்று சொன்னால் நோன்பு. இப்ப இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் இப்ப ரம்ஜான் நோன்பு பிடிக்கிறார்கள். அது ஒரு தவம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது என்னன்னா, காலையில இருந்து இரவு வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க. அந்த தவம் என்று சொல்வது என்று சொன்னால் தன்னை வருத்தி கொண்டு, தனக்காக தன்னை வருத்திக் கொள்வது. திங்கக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், ரமணியம்மாள் வாரத்துல 6 நாள் விரதம். அவங்க எதுக்காக பிடிக்கிறாங்கன்னா, அவங்க தங்களை வருத்தி கொண்டு தான் நன்றாக இருக்க வேண்டும், தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்க பிடிச்சுக்கிறாங்க. இது தவம். பெருந்தவம். பெருந்தவம் என்று சொன்னால் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும், இந்த ஊர் உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. தனிப்பெரும் தவம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும், உலகத்தில் தீமைகள் அத்தனையும் அழிந்து நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று அதற்காக தவம் செய்வதுதான் தனிப்பெரும் தவம். அதற்காகத்தான் சீதை என்ன சொல்லுகிறாள்? தன்னை பொறுமையோடு தன்னை வருத்தி கொண்டு. ஏனென்றால் அங்கே தேவர்கள் வேலைக்காரர்களாக விளங்குகிறார்கள். பார்க்கவே அவ்வளவு கடினமாக இருக்கிறது. நீங்க இந்த அடிமைப்பெண் படம் பாத்தீங்களா? அடிமைப்பெண் படம் பார்த்திருக்கீங்களா? யார் பார்க்காம இருந்திருக்கா? அந்த படத்துல தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லைன்னு அற்புதமான பாட்டு, ஆலங்குடி சிவம் பாட்டு வருவாரு. எம்ஜிஆர் பார்த்துருவாரு அவங்க அம்மாவை. ஆனா அந்த அம்மா என்ன, அவங்க காலில் விலங்கு இருக்கும். அந்த விலங்கு அம்மான உடைக்கிறமா அப்படின்னு காலை பிடிச்சு கத்துவாரு. அவ போ நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அம்மா அந்த காலில் என்னம்மா விலங்கு இருக்கிறது, உடைத்து விடுகிறேன்மா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சொல்லுவா அந்த மாதிரி சொல்லுவாங்க, பண்டரிபாய், ஏன் ஒரு விலங்கை உடைப்பது முக்கியம் இல்லை தம்பி, என்னை மாதிரி இந்த நாட்டில் எத்தனை பெண்கள் இந்த மாதிரி விலங்குகளோடு இருக்கிறார்கள்.
அத்தனை பெண்களுடைய விலங்கையும் உடைக்கிற அன்றைக்குத்தான் நீ எனக்கு மகன், அன்றைக்குத்தான் உன் முகத்தை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. யார் அந்த அம்மா? அந்த படத்துல அடிமை பெண்ல. அதே மாதிரிதான் சீதை இங்க இருக்கிறா. அன்றைக்கு ஏன் அவன் பேர ஏறி வரவில்லை என்று சொன்னால் அவளால் வந்துவிட முடியும், தப்பித்து விட முடியும். ஆனால் அங்கு அடைபட்டிருக்கக்கூடிய அந்த ராவனுடைய ஆட்சியால் அலங்கோலமாக இருக்கக்கூடிய தேவர்களை, அந்த பாவப்பட்ட ஜென்மங்க, அந்த அந்த தேவர்களை விடுவிக்க வேண்டும். என்னுடைய விலங்கை மட்டும் உடைத்தால் அனைவருடைய விலங்கை உடைக்க வேண்டும் என்று அடிமை பெண் பண்டரிபாய் மாதிரி அன்றைக்கு சீதை இருந்தால் என்று நாம் கருதலாம். அப்படி தனிப்பெரும் தவம் செய்தவளாக அங்கே சீதை இருக்கிறாள். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி அனைவரையும் அடித்து ஒழித்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார் இரணியன். அப்பொழுது அங்கே அதனுடைய எல்லை எதுவரைக்கும் போயிருக்கு என்று சொன்னால், அங்கே எல்லாரும் பேசுறது இரணியன் என்றுதான் பேசுவார்களாம். இப்ப நாம் நமோ நாராயண ஓம் நமச்சிவாய என்றுதான் சொல்றோம். அப்படி அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ரஷ்னாய இரணியனாய நமக, இரணியனாய நமக என்றுதான் சொல்லுவார்கள். அப்படித்தான் அவர்களுடைய கோஷம், அவர்களுடைய பூசை அத்தனையும் இரணியனை சுற்றியே இருந்தன. தேவர்கள் அவன் தாழ் போல அர்ச்சனை செய்தான் என்று எழுதிவிட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனுடைய பையன், ஒரே பையன் பிரகலாதனுக்கு நீ ஏதாவது வேதம் கத்துக் கொடு என்று சொல்லி ஒரு அந்தரனை கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சிருந்தா அந்தரன் கூப்பிட்டு போயிட்டு முதல் பாடம் எடுத்த உடனே பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இரணியாய நம என்று எழுதுப்பா, சொல்லுப்பா என்று சொல்றாரு. இரணியாய நம என்று சொல்லுப்பா என்று அந்த அந்தரன் சொல்லுகிறார். ஆனால் பிரகலாதன் என்ன சொல்லுகிறான், ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே அப்படியே திடுக்குன்னு ஆயிடுச்சு அந்த அந்தரனுக்கு. முதல் இந்த வார்த்தையை கேட்கிறான். கெடுத்து ஒழிந்தனை என்னையும் உன்னையும் படுத்து ஒழிந்தனை பாவி, எத்தேவரும் அடுத்தது அன்றியே அயல் ஒன்று பகர்ந்து எடுத்தது என் இது என்று கடிந்து கொண்டார். அப்பா கெட்டு போச்சு போ, உன்னையும் கெட்ட என்னையும் கெடுத்த, இந்த உலகமே கெட்டு போகுது. என்னடா அந்த வார்த்தை போய் சொல்ற, என்ன புதுசா ஒரு வார்த்தை சொல்ற, நமோ நாராயண என்று சொல்லுகிறாய், நான் இரணியாய நம என்று சொல்லுகிறேன், நீ இப்படி சொல்லுகிறாய் என்று அந்த அந்தனர் அவன் கோபித்துக் கொள்கிறார். கெடுத்து ஒழிந்தனை உன்னையும் என்னையும் என்று சொல்லுகிறார். உடனே பிரகலாதன் சொல்றான், நான் கெடுத்து ஒழியவில்லை, என்னை உய்வித்தேன் உன்னையும் உய்வித்தேன் என்று சொல்லுகிறான். என்னை உய்வித்தேன் உன்னை உய்வித்தேன் எந்தையை உய்வித்தேன் இந்த உலகை உய்வித்தேன், உயிர்ப்பான் அமைந்து முன்னை வேதத்தின் முதல் பெயர் மொழிவது மொழிந்தேன், என்னை குற்றம் நான் இயம்பியது இயம்புதி. இந்த உலகத்தினுடைய சங்கடங்களை தீர்க்கிற முதல் பொருள், அதன் பொருளை நான் சொன்னேன், இதுல என்னப்பா தப்பு இருக்கு என்று சொல்லி என்ன ஏன் தப்பு என்று என்னை திட்டுகிறீர்கள் என்று பிரகலாதன் கேட்கிறான். கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், இங்க யாருமே ஈவன் தேவர்கள் கூட நமோ நாராயண என்று சொல்ல மாட்டார்கள், ரெனியாய நம என்று தான் சொல்லுவார்கள். நீ இப்படி சொல்லுகிறாய், இது எதிலே கொண்டு விட போகிறது என்று தெரியவில்லை என்று கடிந்து கொள்கிறான். அப்ப நீ சொல்லுகிறாயே, இதை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று அந்தனர் கேட்கிறான். அந்தனர் சொல்லுகிற பொழுது பிரகலாதன் அதற்கு விளக்கம் சொல்கிறான். நான் சொல்லுகிற மாதிரி அந்த அந்த ஆன்மீக தத்துவங்களை மிக விழாவாரியாக இந்த படலத்திலே கம்பர் காட்டுகிறார். நம்ம 1-2 மட்டும் சொல்லிட்டு போறோம். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில், என்னால் ரொம்ப முழுமையாக புரிந்து கொண்ட அளவுக்கு நமக்கு அது காட்டுறல. ஐயா அறிவுபாலகிருஷ்ணன் மாதிரி ஐயா அவங்களால அவங்களுக்கு நிறைய சொல்ல முடியும் அவங்களால. அவர் சொல்லுகிறார், ஆரை சொல்லுவது அந்தர அருமறை அறிந்தோர் ஓரச் சொல்லுவது எப்பொருள், அந்தனர்கள் அத்தனை பேரும் ஓரச் சொல்லுவது எந்த பொருள், உபநிடதங்கள் கூறுவது எந்த பொருள், முனிவர் செப்புவது எந்த பொருள், அந்த பேரை சொல்லுவது நமோ நாராயண என்று பிரகலாதன் சொல்றாங்க. உபநிடதங்கள், முனிவர்கள், ஓதுகிற அந்தனர்கள், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் சொல்லுவது எந்த பெயர், அத்தனைக்கும் ஆதாரமா இருப்பது எந்த பெயர், அதுதான் இது என்று சொல்லுகிறான். உடனே அவன் பயந்து போய் அந்தனன் நேரடியாக ஓடி போய் இரணியனை பார்த்து, இந்த மாதிரி ஒரு சிக்கலாய் போச்சு, நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்க பையன் ஒண்ணு சொல்றான், அவன் சொல்றதை கேட்டவனே எனக்கு ஒண்ணும் புரியல, என்னை விட்டுருங்க என்று சொல்லுகிறான். என் பையன் என்னதாப்பா சொன்னான் என்று கேட்கிறார் இரணியன். சொன்ன உடனே குரு சொல்றான், நான் அந்த சொல்லை நான் சொன்னால் நரகம் எய்தி விடுவேன், ஆகவே நான் சொல்ல விரும்பவில்லை, நீங்கள் அவனையே அழைத்து கேளுங்கள் என்று சொல்லி போய்விடுகிறான். உடனே இரணியன் தன் மகனை அழைத்து வர சொல்கிறான். எல்லோரும் போய் அழைத்து வருகிறார்கள். வருகிற மைந்தனை கட்டி அணைத்து இரணியன், மைந்தா ஏதோ ஒண்ணு அந்த உன்னுடைய வாத்தியார் குரு கிட்ட போய் ஏதோ சொன்னியாம்ல, என்னப்பா சொன்ன என்று கேட்கிறான். கேட்ட உடனே அப்போ பிரகலாதன் 8 எழுத்தின் பெருமையை விழாவாரியாக வைக்கிறான். அற்புதமான பாடல்கள். எதை சொன்னாய், அது என்ன என்று கேட்கிறான். அப்படி சொல்லுகிறார் பிரகலாதன், காமம் யாவையும் தருவதும் அப்பதம்,
நாம் விரும்புகிற அத்தனையும் தருவது அப்பதம், அந்த சொல். கடந்தால் சேம வீடு உறச் செய்வதும் அப்பொருள். எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும், அனுபவிக்க நம்ம ஆசைப்படுகிற அத்தனையும் நமக்கு கொடுக்கும். அத்தனையும் ஆசைப்பட்டு முடிஞ்சதற்கு பிறகு அதோடு விடாது நம்மள, நமக்கு சேம வீடு உறச் செய்யும். நமக்கு வந்து அந்த சொர்க்கத்தை, அந்த இறைவனுடைய திருவடியை, அந்த பதவியை நமக்கு அளிக்கும். செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருபதம் உயிப்பதும் ஒருவன் நாமம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா வேதங்கள் இருக்கு பாருங்க, எல்லா வேதத்தின் உள்ள அந்த செந்தழல் இருக்கு பாருங்க, செந்தழல் கூட ஒழிக்கக்கூடியது அவனுடைய நாமம் தான். வா அதை கேள், அது என்ன நாமம் தெரியுமா? நமோ நாராயணாய என்று சொல்லுகிறார். அப்போ இதுல அந்த கடவுள் தன்மை நமக்கு என்னவெல்லாம் வழங்கும் என்று சொல்லுவதில் பல பாடல்கள், இது ஒரு பாடு. காமம் யாவையும் தருவது அப்பதம். நாம் எண்ணுகிற அத்தனையும் நமக்கு கொடுக்கும். கடந்தால் அனுபவித்து கடந்ததற்கு பிறகு சேம வீடு செய்யும். இவ்வுலகம் பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இரண்டுமே இந்த கடவுள், இந்த நமோ நாராயணாய என்று சொல்லுகிற இந்த பதம் நமக்கு நல்கும் என்று சின்ன பிள்ளை அவன் சொல்றான், பிரகலாதன் சொல்றான். சொல்லுகிற பொழுது இரணியன், முனைவர், வானவர், அதாவது இந்த தேவர்கள் இருக்கார்களே அவர்களுடைய லீடர்ஸ், பிரம்மா, திருமால், இவங்க எல்லாருமே என் பதத்தை தான் சொல்லுவார்கள், என்னுடைய பேர். நீ என்ன புதிதாக சொல்லுகிறாய்? இதை நீ யார்கிட்ட கத்துக்கிட்டாய்? நீ மைந்தா, யாரிடை நீ அறிந்தாய் என்று அவன் கேட்கிறான். கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் இயல்பாகவே நான் வந்து இதனை தெரிந்து கொண்டேன். எனக்கு வந்து நான் உற்று வந்து உயித்து உணர்ந்தேன், இது கடவுளுடைய அவருடைய பெருமையை நான் உணர்ந்தேன் என்று நான் சொல்லுகிறேன். இரணியருக்கு ரொம்ப கோபம் இருக்கிறது. சொல்லுகிறான், பறவை நுண்மணல் எண்ணினும் என்ன அரும்பரப்பின் குறவர் நம் குலத்துக்கு உள்ளவர் அவன் கொலை குறைந்தான். அந்த கடல் இருக்கு பாத்தீங்களா, கடல் மணல் இருக்குல்ல, அந்த மணல் மாதிரி நம்ம நிறைய பேர் இருந்தோம் அந்த உலகத்துல. எண்ண முடியாத அளவிற்கு நாம் பறந்து விரிந்து பெருகி இருந்தோம், வாழ்ந்திருந்தோம். நம்ம எல்லாரையும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாரையும் அந்த திருமால் தான் கொன்றான். நம் குலத்து உள்ளவர் அவன் கொலை குறைந்தான், அவன் கொன்று குறைந்து போனோம். அவனை போய் நீ புகழ்ந்து பேசுகிறாய். ஒரு பாம்புனுடைய நாமத்தை எலி போய் சொல்லலாமா? பாம்பு பக்கத்துல போய் எலி, பாம்பே நீ நன்றாக இருக்கிறாய் என்று போற்றி போற்றி என்று சொல்லி பாம்புக்கு அருகிலே போய் ஒரு எலி பேசலாமா? அது மாதிரி இருக்குப்பா நீ பேசுறது என்று கோபமாக பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? அசுரர்களும் தேவர்களும் குலப்பகைவர்கள், எதிரிகள். அவர்களால் தான் நம் கடல் மணலை காட்டிலும் அதிகமாக இருந்த நம் குலம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நாகம் போன்று அவர்களிடம் போய் எலியாகிய நீ போய் உட்கார்ந்து அவருடைய நாமத்தை, அந்த நாகத்தின் நாமத்தை போற்றுவது போல் இருக்கிறது செயல் என்று கோபித்துக் கொள்கிறான் இரணியன். உடனே பிரகலாதன் வந்து தன்னுடைய தந்தைக்கு கடவுளுடைய இயல்பை மிக தெளிவாக சொல்லுகிறான். வித்து இன்றி விளைவது ஒன்று இல்லை. ஒரு அற்புதமான தத்துவம் சொல்றான். அதாவது விதை இல்லாமல் எதுவுமே விளையாது. அது மாதிரி அந்த கடவுள் இல்லாமல் இந்த உலகத்தில் விளைவது எதுவுமே இல்லை. இப்ப நீங்க அவர்கள் என்று சொல்வதெல்லாம் அவனிடமிருந்து வந்ததுதான். அரக்கர்கள், தேவர்கள் அத்தனை பேரும் அன்று வந்தவர்கள் தான். வித்து இன்றி விளைவது ஒன்றுமில்லை வேந்தா, நீ பித்து இன்று உணர்தியல் அளவை பெய்குவேன். உனக்கு பித்து இல்லாம, நீ வந்து கோபம் இல்லாம கேட்டா நான் உனக்கு சொல்லுவேன். உயித்து ஒன்றும் ஒழிவு அன்று உணர்தற்பாற்று என கைத்து ஒன்று நெல்லியம் கனியின் காண்பியார். நீ உயித்து உணர்ந்தால் உன் கையில இருக்கக்கூடிய நெல்லிக்கனி மாதிரி கடவுள் உன் கண்ணுக்கு தெரிவார். நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று பிரகலாதன் அவனுக்கு சொல்லுகிறான். கோபம் எக்கச்சக்கமா ஆகி போயிருது அவனுக்கு. நிறைய அந்த கடவுளுடைய தன்மை நிறைய பேசிக் கொண்டு வருகிறான். உடனே இரணியன் எல்லையற்ற கோபம் அடைந்து இவனை கொன்று விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறான். பிரகலாதனை கொன்று விடுங்கள் என்று. எப்படி அப்பரை சமண மதத்து அரசர்கள் படாத பாடுபடுத்தினார்களோ அதை போல பல மடங்கு அந்த துன்பங்களை பிரகலாதனுக்கு அங்கே கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் வரிசையாக கம்பர் சொல்லி வருகிறார். முதல் என்ன பண்ணுகிறார்கள்? இவனை கொன்றுங்க என்று இரணியன் சொல்லுகிறான். சொன்னவுடன் ஒரு யானையை வந்து 10-20 சிங்கங்கள் போய் தாக்க போவது போல அந்த அரக்கர்கள் வந்தார்களாம். வந்து பிடித்து தூக்கி கொண்டு வெளியே இழுத்து கொண்டு சென்றார்கள். சென்று கொண்டே விட்டு அவன் மேல் வாள், ஈட்டி, கோடரி இதெல்லாம் வந்து வீசுகிறார்கள் அவன் மேல.
அவன் என்ன சொல்றான்? பிரகலாதன் கடவுளையே சிந்தித்துக் கொண்டு மனசுக்குள் நமோ நாராயண என்று உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவர்கள் எய்த அந்த ஆயுதங்கள் அத்தனையும் அவன் மேல் போய் படாமல் அதற்கு முன்பாகவே துகள் துகளாக போய்விடுகின்றன. அவர்கள் பார்த்து அதிசயிக்கிறார்கள். துகள் துகளாக போய்விடும். இவன் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ அதுக்கு ஒரு அற்புதமான உவமை சொல்லுகிறார் கம்பர். வாயின் வைதன, அதாவது ஒருவனை துண்ணாதார் வாயின் வைதன ஒத்தன என்று சொல்கிறார். நமக்கு எதிரிகள் யாரா இருப்பாங்கல்ல, நமக்கு பிடிக்காதவங்க யாரா இருப்பாங்கல்ல, அவர்கள் நம்மளை திட்டுறாங்கன்னு வைங்க, வைதார்கள் என்று சொன்னால், அந்த வசை சொல்களாலேயோ அந்த சாப சொல்களாலே நமக்கு எந்த ஆபத்தும் வராது. கம்பர் சொல்கிறார் அற்புதமா, அதாவது துண்ணாதார் வாயின் வைதன ஒத்தன. நம்மை மேல் பிடிக்காதவர்கள், பகைவர்கள் வாயால் கூறிய வசை சொல்கள் வெறும் வசை சொல் நம்மளை என்ன பண்ணாது, வெறும் பேச்சு என்ன பண்ணுது, வெறும் பேச்சு எது பண்ணாதோ அது போல அவர் வீசிய ஆயுதங்கள் நம்மளை எதுவும் செய்யவில்லை என்று உண்மை சொல்கிறார். அடுத்து என்ன செய்கிறார்கள்? ஓடி போய் சொல்றாங்க, நாங்க எவ்வளவு வீசி பார்த்தோம், ஒண்ணு வேலைக்காகல என்று சொல்லுகிறார்கள். உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? அவனை நெருப்பு கொளுத்தி தள்ளி விடுங்க என்று சொல்லுகிறான். நெருப்பை கொளுத்தி கனல் பொத்தி தள்ளுமின் என்று சொல்லுகிறான். உடனே ஒரு பெரிய குழியை வெட்டி அதுல விறகெல்லாம் போட்டு நெருப்பை எரிச்சு அதுல குடக்குடமா எண்ணெயை கொண்டு வந்து சுட்டி ஜெகஜோதியா நெருப்பை எரிய விட்டு பிறகு பிரகலாதை தூக்கி அந்த நெருப்புக்குள் போடுகிறார்கள். அவன் உள்ள போனா ஏதோ தாமரை பொய்கைக்குள் இறங்கியது போல அவனுக்கு இருக்கிறது. குளிர்ந்தது சுடு தீயே என்று எழுதுகிறார். அந்த தீ அவனுக்கு குளிர்ந்தது, சுடவில்லை. உடனே ஓடி போய் சொல்லுகிறார்கள், அப்படியே இருக்காங்க, இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே இருக்காங்க என்று சொல்லுகிறார்கள். உடனே இரணியன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, இவனே சொல்றான் தன் மகனை இப்படி எல்லாம் அழிக்கலாம், அந்த அளவிற்கு அவனுக்கு வேகம், வெகுளி, கோபம். அவனை என்ன பண்ணுங்க, அவனை பிடிச்சி கட்டி தப்பிக்க முடியாத மாதிரி கைகால கட்டி கடும் சிறை இடுமின், சிறைக்குள்ள தள்ளுங்க. அக்கல்வனை கவர்ந்து உண்ண 8 பாம்பை விடுங்க. 8 பாம்பை வந்து விடுங்க அவன் மேல. நச்சு பாம்புகளே அவன் மேல் விடுங்கள், அவன் தப்பிக்காத வரை அவனை கட்டி போட்டு விட்டு நச்சு பாம்புகள் 8 பாம்புகளே அவன் மேல் விடுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த 8 பாம்புகளும் அவனை ரொம்ப கோபத்தோடு வந்து கொத்துகின்றன. வாழ் எயிறு ஊற ஊன்றி சினம் தலை கொல கடித்தன. இந்த கோபத்தோட அந்த நாகங்கள் வந்து கடிக்கின்றன. அடித்ததற்கு பிறகு இவன் வந்து கண்ணியை கூப்பிட்டு கொண்டு கடவுள் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். கடித்தது பிறகு என்ன ஆகி போயிடுச்சான், அந்த பல்லெல்லாம் கொட்டி போச்சான் அந்த பாம்புகளுக்கு. பற்களின் தொகுதி உதிர்ந்தன. அவனை கொட்டின உடனே அந்த பாம்புகளுடைய பல்லெல்லாம் கொட்டி போயிடுது. அந்த பல்லு கொட்டினதுக்கு அப்புறம் அந்த பல்லு கேப் ஓட்ட இருக்கும்ல, இப்ப நம்ம வீட்டுல ஒரு நமக்கு பல்லுக்கு போய் விழுந்துடுச்சுன்னா என்ன, ஒரு ரத்தம் ஊத்தும்ல நமக்கு. ஆனால் அந்த பாம்புகளுடைய பற்களின் தொகுதி உதிர்ந்தவுடன் அதுல இருந்து அமுதம் ஊடுதான். அமுதம் வந்து ஊருகி ஒழுகுவானா என்று எழுதுகிறார். அமுதம் ஊடி ஒழுக ஆரம்பித்தது அந்த பாம்புகளுடைய வாயில. ஏன்னா இவன் வந்து ஒரு அமுத கடலாக இருக்கிறான். பிரகலாதன் கடவுளை செவிக்கிற பொழுது ஒற்றிய பாம்புகளுடைய பற்கள் காலியாய் போய் அந்த ஈரில இருந்து அமுதம் ஊறி ஒழுகாக ஆகிவிட்டன. இதை பார்த்த உடனே பாம்புகளே பயந்து போய் வேணுமோ பண்ண போறான் நம்மள என்று பயந்து ஓடி போய் விட்டன. அவர்கள் ஓடி போய் சொல்லுகிறாங்க, என்ன பண்றது இது அப்படின்னு சொல்லி. உங்க கொண்ட போய் ஒரு மதம் பிடிச்ச யானைகிட்ட விடுங்க என்று சொல்லுகிறான் இரணியன். கொண்டு போய் வேடத்திடம் கொண்டு போய் விடுகிறார்கள். அது இவனை பார்த்தவுடன் அடிபணிந்து மண்டியிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறது. அதையும் பார்த்து ஓடி போய் சொல்லுகிறார்கள். பிறகு இவனை கொண்டு போய் கடல்ல விடுங்க என்று சொல்லுகிறாங்க. கடல்ல போட்டா கடல்ல வந்து கல்ல கட்டி கடல்ல போடுங்க என்று சொல்லுகிறான். கடல்ல போட்டா அந்த கல்லு மேல மிதைக்கிறான். கல் மிதைக்கிறது, அந்த கல்லு மேல அவன் வந்து மேய்ந்து கொண்டிருக்கிறான். யாரு? பிரகலாதன். அதை கம்பர் சொல்லுகிறார், சிலையில் தன் புலனின் சினை ஆளின் இலையில் பிள்ளை என புலிகின்றான். கடல்ல சினை ஆள், அந்த ஆலமரத்து இலையில குழந்தை கண்ணன் ஒரு காலத்துல கிடந்தானே, படுத்திருந்தானே, அது மாதிரி அந்த கடல் மேல இலையில கண்ணனை போல இலையில் பிள்ளை என புலிகின்றான் என்று கம்பர் அந்த காட்சியை நமக்கு காண்கிறார். இப்படி பிரகலாதனை பல வகையாக கொல்ல முயற்சி செய்கிறார்கள். அவனை கொல்ல முடியவில்லை. ஆகவே கடைசியா இரணியன், நானே அவனை கொள்றேன்
என்று சொல்லி அவனை நெருங்குகிறான். நெருங்குகிற பொழுது பிரகலாதனும் அவனும் பேசிக் கொள்கிறார்கள், கோபமா பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் அவன் வந்து, நீ வந்து ஒழுங்கா நிறுத்தியுமே இப்படி சொல்லாத, அவன் எங்க இருக்கான், நீ எம்மா இருக்கான் எங்க இருக்கிறான் என்று கேட்கிறான். அப்பொழுது அவன் தான் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அவன் எல்லா இடங்களிலும் அந்த கடவுள் பெரும் பரம்பொருள் எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்திருக்கிறது. சாணிலும் உணன், ஓர் தன்மை அணுவினை சதகூறு இட்ட கோணிலும் உளன், மரமேறு குன்றிலும் உளன், நின்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் புலன், இத்தன்மை காணிதி விரைவின் என்றான். அவன் இங்க இருக்கான் எங்க பாருக்கான் என்று சொன்னோன்னு அவன் சொல்லுகிறான், நம்ம விளக்க சொல்லுகிறான். நல்ல புகழ்பெற்ற பாட்டு. சாணிலும் உலன், இந்த ஒரு கையளவு, இந்த கை சான் அளவுக்கு ஏதாவது எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளே அவன் இருக்கான். அணுவினை சதகூறு இட்ட கோணிலும் உலன், ஒரு அணு, கண்ணுக்கு தெரியாத அந்த அணு, அதை சதகூர் 100 கூறாயிட்டு அதுல ஒரு பகுதி, ஒரு கூறு, அந்த கூறுக்குள்ளும் அவன் இருக்கிறான். மேருமலையிலும் அவன் இருக்கிறான். இந்த தூண் நிற்கிறேன் அவன் பக்கத்துல இருக்க இந்த தூணிலும் அவன் இருக்கிறான். இப்படி சொல்லுகிறாயே, அவனை இகழ்ந்துரைக்கிறாயே, இந்த சொல்லிலும் கடவுள் இருக்கிறான். இந்த தன்மையை நீ இன்னும் காணவில்லை, விரைவில் காண்பாய். நான் கண்டுவிட்டேன், நீ காணவில்லை, ஆனால் நீ விரைவில் காண்பாய். அவன் சொல்லுகிறான், நீ உயிர்த்து உணர்வின் நெல்லி கையிறை கனி போல காண்பாய் முன்னாடி சொன்னான். நீ வந்து கடவுளை தியானித்து ஒரே பொருள், ஒரே எண்ணம், ஒரே செயல் இருக்கிறான் என்ற ஒரு உன்னதமான நம்பிக்கை. மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பிலே விளைந்து ஆரமுடைய என்று சொல்கிறார். இந்த கடவுள் எங்க இருப்பானா, பாலினுள் படு நெய் போல் எல்லா இடங்களிலும் அவன் இருக்கிறான், ஆனால் நமக்கு தெரியாம இருக்கிறான். பாலிலும் படு நெய் போல் மறைந்திருக்கிறான் கடவுள். அது இங்க பாருங்க, அதாவது இந்த பால் இருக்கு பாருங்க, அந்த பால் நெய்யோட, இந்த பாலுக்குள்ள நெய் இருக்கிறது. அந்த கடவுள் சரி இந்த நெய் வந்து எதுக்கு மறைந்து இருக்குது, வெளியே வரட்டுமே என்று சொல்லி இந்த நெய்யோட சேர்ந்து ஒரு பால் வந்தா நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஐயா திரிஞ்சு போயிடுச்சு, அந்த பால் வேண்டாம், காப்பி வைக்க முடியாது என்று ஒதுக்கி விடுவோம் இல்லையா? அந்த பால் துண்ட காய்ச்சி ஆற வைத்து அதை மத்தால் கடைந்து எடுக்கிற பொழுதுதான் அதுல இருந்து நெய் வருகிறது இல்லையா? அது மாதிரி நம்ம உள்ளத்தை சுண்ட காய்ச்சி அந்த மத்தை போல கடவுளை நினைத்துக் கொண்டே இருந்தால் நம் உள்ளத்தில் இருந்து அந்த நெய் போல, பாலிலிருந்து நெய் போல கடவுள் வெளிப்படுவான் என்பதை தான் மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த மாதிரி உயிர்த்து உணர்வேன், நீ உயிர்த்து உணர்கிற பொழுது உன் கையின் நெல்லிக்கனி போல கடவுள், ஆனால் அதை நான் பார்த்து விட்டேன், நீ பார்க்கல, ஆனால் இப்ப காணுதி விரைவில், நீ விரைவில் காணுவாய். அவன் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டாய், அவன் சாணிலும் உளன், ஓர் தன்மை அணுவினை சதகோரிட்ட கோணிலும் உளன், மேரு குன்றிலும் உளன், இன்னின்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், இந்த தன்மை காணுதி விரைவில், நீவே தெரிந்து கொள்வாய் என்று கருதுகிறான். உடனே இரணியன் வந்து கோபம், இந்த தூண்லையா அவன் இருக்கிறான் என்று சொல்லி வேகமாக ஓங்கி உதைக்கிறான். உதைத்த உடனே அந்த தூண் பிளந்து அதிலே நரசிம்ம மூர்த்தி, அந்த சிங்க முகத்தோடு அவர் தோன்றுகிறார், சிரித்துக் கொண்டே தோன்றுகிறார். அந்த சிரிப்பை பார்த்தவுடன் பிரகலாதன் அப்படியே மகிழ்ச்சி கூத்தாடுகிறான். ஆடினான், அழுதான், பாடி அரற்றினான், சிரத்தில் செங்கை சூடினான், தொழுதான், ஓடி உலகலாம் துகைத்தான், துள்ளி ஆடி பாடி அவன் வந்து அவனுடைய மகிழ்ச்சியை தாங்க முடியவில்லை. கடவுளை நேரடியாக பார்த்து விட்டான். தூண்ல, நான் சொன்ன மாதிரி தூண்ல இருந்து வர்றாரே என்று சொல்லி உடனே அவன் பார்த்த உடனே ஷாக்கா, இறைவன் வா சண்டைக்கு என்று அழைக்கிறான். இறைவன் சண்டைக்கு போகிறாரு. சண்டைக்கு போகிற பொழுது தடுக்கிறான் பிரகலாதன். அப்பா சண்டைக்கு போவாதீங்க, அவனை சரணாகதி அடைஞ்சிட்டு தப்பிச்சிருவான், மன்னித்து விடுவார், நீங்க சண்டைக்கு போவாதீங்க, தப்பு பண்றீங்க என்று சொல்லுகிறான். நான் அவனை தள்ளி விட்டு வாள், கேடயம் இதெல்லாம் எடுத்து கொண்டு இரணியன் நரசிங்கமூர்த்தியுடன் சண்டைக்கு போகிறான். நரசிம்மமூர்த்தி மிகப்பெரிய உசுருவம் எடுத்தவரோடு சண்டை போடுகிறார். இந்த சண்டையினுடைய முடிவில் அவனை தன்னுடைய மடிமேல் கிடத்தி, அவனுடைய மாளிகைக்கும் இல்லாம, மாளிகைக்கு உள்ளேயும் இல்லாம வெளியேயும் இல்லாம அந்த வாசல் படியில படிமேல் கிடைத்து தன்னுடைய நகங்களால் அவனுடைய நெஞ்சை பிளந்து அவனை கொள்கிறார். அவனுடைய அதுவும் மாலை நேரத்துல, அதாவது இரவும் பகலும் சந்திக்கிற அந்த மாலை நேரத்துல அவனுடைய இறைவனுடைய வரம் என்ன? பகலிலும் சாகக்கூடாது, இரவும் சாகக்கூடாது. சந்தி,
இந்த மாலை பொழுதில் அவனை கொல்லுகிறார். உள்ளேயும் இருக்கக்கூடாது, வெளியே இருக்கக்கூடாது. அப்ப வாசல் படிகளை வைத்துக் கொள்ளுகிறார். எந்த படைக்கலங்களாலும் அவன் சாகக்கூடாது என்று சொன்னார். ஆகவே தன்னுடைய நகங்களையே படையாக ஆயுதமாக பயன்படுத்தி அவனை கொள்ளுகிறார். அவன் மனிதனாலும் சாகக்கூடாது, தேவர்களாலும் அசுரர்களாலும் சாகக்கூடாது என்று சொன்னான். அவன் மனிதரும் விலங்கும் உரிய ஒரு அவதாரமாக வந்து அவனை கொன்றார். எப்படி அவனுடைய சாபங்களில், அவனுடைய வரங்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த சட்ட ஓட்டைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது இருக்கக்கூடிய அந்த லிமிடேஷன்ஸ் அதை பயன்படுத்தி தன்னுடைய மிகப்பெரிய அந்த ஆற்றலால் நரசிம்மமூர்த்தி அவனை கொல்லுகிறார். கொன்ற பிறகு அவருடைய கோபத்தை தாங்க முடியவில்லை. தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள். இவ்வளவு வெறி வேகம் இருக்குமா கடவுளுக்கு என்று சொல்லி. அப்ப அவனுடைய கோபத்தை தணிப்பதற்கு திருமகளை அனுப்புகிறார்கள். திருமகளை பக்கத்துல வந்த உடனே நரசிம்மமூர்த்தி அவளை அருளோடு பார்க்கிறார். அப்பொழுது அவருடைய கோபம் தணிகிறது. உடனே கூடி போய் எல்லாரும் காலில் வந்து எங்களை ரட்சியுங்கள் என்று சொல்றார்கள். ஆசீர்வாதம் பண்றார். அப்ப பிரகலாதன் அவனை கும்பிட்டு கொண்டே இருக்கிறான். அப்ப சொல்றார் நரசிம்மமூர்த்தி, உன்னுடைய தந்தையை உன் கண் முன்னால் நான் கொன்றேன். அவன் நெஞ்சை பிளந்து என் நகங்களால் நான் நெஞ்சை பிளந்து நான் கொன்றேன். இருந்தாலும் அதை குறித்தும் நீ வந்து உன்னுடைய கவலையை கருதாமல் நீ எனக்காக என்னை நம்பி இருந்தாய், என் மேல் பக்தியாக இருந்தாய். உனக்கு நான் என்ன என்னால் உனக்கு கொடுக்க முடியும் என்று கடவுளே கேட்கிறார். பக்தரிடம் கடவுளே உனக்கு கொடுக்கிற அளவிற்கு என்னிடம் என்ன இருக்கிறது என்று கடவுள் ஏழையாகி விட்டான். பக்தன் உயர்ந்து விட்டான். உன் தந்தையினுடைய உயிரை உன் கண் முன்னால் நான் கொள்கின்றேன். ஆனாலும் நீ என்ன என் மேல் இன்னும் பக்தி செலுத்திக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பக்திக்கு ஈடு உண்டா, உனக்கு என்ன கொடுக்க முடியும் என்னால் கேட்கிறான். அப்ப சொல்லுகிறான் பிரகலாதன், அன்பு ஒன்றே எனக்கு வேண்டும் என்று சொல்லு. அதுக்கெல்லாம் பாடம் இருக்கிறான். உடனே கடவுள் சொல்றாரு, இல்ல உனக்கு வந்து என்னுடைய அன்பு எப்பவும் உண்டு என்று சொல்லிவிட்டு, உன்னுடைய குலம் இனிமேல் நான் கொல்ல மாட்டேன், உன்னுடைய குலத்தினரை நான் இனிமேல் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து விட்டு போகிறார். பிறகு பிரகலாதனுக்கு எல்லோரும் முடிசூட்டுகிறார்கள். பிறகு தேவர்கள் எல்லாரும் சேர்த்து பிரகலாதனுக்கு முடிசூட்டுகிறார்கள். இப்படி அந்த இரணியன் வதைப்படலம் முடிகிறது. அந்த பிரகலாதன் முடிசூட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு இந்த கருத்தை வீடனன் ராவணனிடம் சொல்லுகிறான். இது ஆகும் நிகழ்ந்தது எம்பெருமான், என் மாற்றம் யாதானும் ஆக நினையாது இகழ்தியேல். இதுதான் நடந்துச்சு. இதை கருதி பார்க்காமல் நீ இகழ்ச்சியாக இன்னும் பேசினால் தீதாய் விளைதல் நனி சின்னம், தீதுதான் நமக்கு விளையும், இதுதான் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு கைகூப்பினான். மேதாவிக்கெல்லாம் மேதாவியான மேன்மையான் என்று சொல்கிறான். மேதாவிக்கெல்லாம் மேலான மேன்மையான் விபீஷணன். மேதாவி யாரு? மேதாவி மேதாவி என்றால் வரும்பொருள் அறிந்து உரைப்பான் தான் மேதாவி. நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று தெரிஞ்சாத மதியம் அவ்வளவு சொல்றேன் உனக்கு. அப்படிப்பட்ட இரணியாச்சன், அதாவது இராணியாய நம என்று தேவர்கள் பிரம்மா சிவன் திருமணமாக கூட சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தவன் இரணியன். அவனையே வந்து ஒரு தீமை அந்த எல்லையை தாண்டுகிற பொழுது அதனுடைய அழிவு என்பது நிச்சயம். ஆகவே அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அதை வெளிப்படுத்தத்தான் நான் வந்து இப்ப சொல்லுகிறேன். இப்போ இந்த பிரகலாத நிலையில இரணியன் நிலையில ராவணன் இருக்கிறான். பின்னாடி பாருங்க, இதே மாதிரி பிரகலாதனுக்கு எப்படி அவர்கள் முடிசூட்டினார்களோ அது போல விபீஷனுக்கு முடிசூட போகிறார்கள். பிரகலாதன் எப்படி நரசிம்மமூர்த்தியை திருமாலை உள்ளத்திலே ஏற்றி போற்றினானோ அது போல ராமன் மேல் தீராத அன்புடையவனாக விபீஷன் இருக்கிறான். ஆக மொத்தம் ரெண்டுமே ஒத்து போகிறது. அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் நடந்தது, தப்பு பண்ணலாம், ஆனா ஒரே தப்பு திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. இதை எண்ணிப்பார், இல்ல இதை பார்க்க மாட்டேன் என்று இகழ்ந்தால் தீது ஆய் விளைதல் நனி திண்ணம், நமக்கு தீமை விளைவது இனிமேல் திண்ணம், உண்மைதான் நிச்சயம் என்று சொல்லி அவருடைய கூப்புகிறான். இதோடு இந்த இரணியன் வதைப்படலம் முடிகிறது. அடுத்து விபீஷணன் சரணாகதி படலத்தை அடுத்த நிகழ்வில் காண்போம் என்று சொல்லி இதுகாரம் சிறியனுடைய உரையை செவிமடுத்த உங்களுக்கு நன்றி ஐயா. இரணியனை பற்றிய, அவனுடைய வதை பற்றிய அந்த நிகழ்வை மிக சிறப்பாக கம்பனிலிருந்து எடுத்துரைத்திருக்கின்றீர்கள். ஆங்காங்கே மனதில் நிற்கின்ற பாடல்களையும் இடையிடையே கோடிட்டு காட்டி கம்பன் எப்படியெல்லாம் இரணியன் வதைபடத்தை நமக்கு எழுதி வழங்கியிருக்கின்றான் என்பதையெல்லாம் மிக அழகாக